கிராமத்தில் பண்ணாரியம்மன் எரிசாராய ஆலைங்கிற ஒரு ஆலை கடந்த 40 வருஷமா இயங்கிட்டு வருதுங்க. அந்த ஆலையினால இப்போ ரொம்ப பிரச்சனையாகுதுங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் ஒவ்வொரு வீட்லேயும் 2 பேர் 3 பேர் நபர் புற்றுநோயால் இறப்பு விகிதம் அதிகமாகிட்டு வருதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் அதிகமாக இருக்குங்க. மூச்சு திணறல், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இப்போ ஒவ்வொரு வீடுகளிலுமே எங்கள் கிராமத்தை பொறுத்தளவுக்கு ஒரு 45-50 பேர் புற்றுநோயாலேயே இறந்துருக்குறாங்க. இந்த இறப்பு பாதிப்பு எல்லா விதத்துலேயும் மக்களை ரொம்ப மன உளைச்சல், ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆதரவு இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை உண்டாயிட்டு இருக்குதுங்க. எங்கள் மக்களையெல்லாம் பாதிச்சது தவிர இப்போ எங்கள் வெள்ளாமை விளைச்சல், விவசாய பாதிப்பு, மாடுகண்டு, கால்நடை எல்லாம் அதுவுமே இப்போ பாதிப்புக்குள்ளாகி நாங்கள் வருமானத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமங்க. இன்னைக்கு முக்கியமான இதுன்னா கருப்பு தினங்க. கருப்பு கொடி ஏற்றி கருப்பு தினமா, அதாவது என்ன கருப்புன்னா என்னங்க, கருமாதிக்கு சமம். இப்போ நாங்களே எங்களுக்கு பண்ணிக்கிற மாதிரி தெரியுதுங்க எங்களுக்கு. அப்படிதான் இப்போ நடந்துட்டு இருக்குதுங்க. இப்போ அந்த கருப்பு தினம்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்களோட எதிர்ப்பு தெரிவித்து இப்போ 4வது கட்டமா 5வது கட்டமா இப்போ இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. இப்போ நேரடியாக ஆய்வு பண்ணிட்டு போயுமே இந்த தண்ணியில் ஆகாதுன்னு தெரிஞ்சுமே இன்னும் வாய் பேசாமல் இருக்கிறாங்க, ஊமையாகி இருக்கிறாங்க. அது என்ன காரணம்னு தெரியலைங்க. இப்போ நாங்கள் எல்லா எங்களோட அமைச்சர், எங்களோட சட்டமன்றத்தில் பேசக்கூடிய, அந்த அவையில் பேசக்கூடிய எங்களோட இதெல்லாம் அரசு இதெல்லாம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் போய் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை தான் வருதுங்க. இது வரைக்கும் அதை வந்திருக்குது. இன்னும் அதுக்கு உண்டான ஒரு நடவடிக்கை அவங்க யாரும் எடுக்கலைங்க. நாங்களே கையில் எடுத்திருக்கிறோங்க. கண்டிப்பாக இதில் நாங்கள் வெற்றி காணுவோம். நாங்கள் மனித சங்கிலி போராட்டத்துக்கு அப்புறம் எங்கள் 30,000 ஓட்டுரிமை பெற்றவங்க எங்கள் மக்கள் எல்லாருமே இந்த அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நாங்கள் எல்லாமே சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக புறக்கணிப்போங்க.